சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இந்தியன் வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்றிருக்கிறது. நேற்று விடுமுறை நாளில் ஜன்னல் கம்பிகளை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வங்கியில் எந்த பொருளும் கொள்ளை போகவில்லை என வங்கி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்கள் குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அண்ணா சாலை அருகே இயங்கி வருகிறது இந்தியன் வங்கி. இது மானாமதுரையில ஒரு பிரதான வங்கியாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில நேற்று விடுமுறை நாள் என்பதால் இன்று வங்கி ஊழியர்கள் வங்கி மேலாளர்கள்லாம் வங்கியை திறந்து வந்த போது அவர்களுக்கு அதிர்ச்சியான காத்து இருந்தது. வங்கியில் இருந்த முகப்பில் இருந்த 2 பூட்டுகளுமே வெல்டிங் மிஷினை வச்சு தெளிவா உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வங்கியில சைடுல இருந்த நம்ம காட்சிகளை பார்க்கலாம், சைடுல இருந்த கம்பியில பாத்தீங்கன்னா வளைச்சு நெளிச்சு அந்த ஜன்னல் வழியாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க. உள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போயிருந்தா அந்த கேசியர் வச்சிருந்த லாக்கரை திறந்ததாகவும் கூறப்படுகிறது. அவங்க லாக்கரை திறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனா திறக்க முடியல. அலாரம் சத்தம் எழுப்பிடுமா என்ற பயத்துல அங்கிருந்து கொள்ளையர்கள் ஓடியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பாத்தீங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேங்க் தரப்புல சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா சிசிடிவி காட்சிகள் சரியா இல்ல. கொள்ளையர்கள் சிசிடிவி வயர்களை கட் பண்ணி சொல்றாங்க. மேனேஜர் செல்வகுமார்ட்ட கேட்கும் போது எங்க பேங்க்ல எந்த ஒரு பொருளும் காணாம போகல, வங்கியில இருக்கிற ஆனா கொள்ளை முயற்சி நடந்திருக்கு, பூட்டுகளை உடைச்சிருக்காங்க. தொடர்ந்து நாங்க சிசிடிவியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், காவல்துறையிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்களும் வழக்கு பதிவு செஞ்சு இதை விசாரணை செஞ்சு வருவாங்க என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் கீழக்கண்டினியில் உள்ள ஒரு கூட்டுறவு சொசைட்டிலும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இரவுல கொள்ளையர்கள் உடைச்சிருக்காங்க. அங்க அலாரம் எழுப்புனதுனால கொள்ளையர் அங்கிருந்து தப்பி ஓடிருக்காங்க. ஒரே நாள் இரவுல 2 இடத்துல கொள்ளை சம்பவங்கள் நடந்தது சிவகங்கை பகுதியில மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டும் இல்ல, வாடிக்கையாளர் இந்த திங்கட்கிழமை சனி ஞாயிறு லீவு, வாடிக்கையாளர் பேங்க் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. வாடிக்கையாளர் சேவையும் பேங்க்ல பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து காவல்துறை தரப்புல இந்த சம்பவத்தை விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. பேங்க் கொள்ளையடிக்க முயற்சி செய்த சம்பவம் இப்பகுதியில மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.